ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம நிலா சோழனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இங்க பாருங்க சோழன், இன்னொரு நாளைக்கு எந்த பொண்ணையாவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி வெளுத்து வாங்குறாங்க. சோழன் பயங்கர ஷாக்கிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம நிலா இருந்துட்டு, நீங்க எனக்கு மட்டும்தான் நான் உங்களோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் என்ன தவிர நீங்க வேற யாரையுமே பார்க்கவே கூடாது சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க கனவுக்குள்ள. இப்போ பயங்கர யோசனையில் இருக்காங்க. நம்ம சூழன் இருந்துட்டு, நிலா நிலா நீங்க வரீங்களா இல்லையா, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம நிலா, ஓ சே கனவா, அப்போ நம்மளையே அறியாம சோழனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, நம்ம மனசுல சோழன் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேருன்னு இருந்துட்டு, நிலா உனக்கு என்னப்பா ஆச்சு, அந்த சோழன் அடிக்கடிக்கு இப்படிதான்ப்பா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருப்பான், சும்மா அந்த பொண்ணு கூட பேசுவான், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே அவங்க எதுக்காகண்ணே தப்பா நினைக்க போறாங்க, அதான் அவங்க என்ன புருஷனாவே ஏத்துக்கவே இல்லவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ அவங்க எதுக்காக தப்பா நினைக்க போறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணே எப்படியாவது அந்த காயத்ரியை நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேனே, நம்ம வீட்டுக்குள்ளே அவள் இருந்தானா அவளுக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிடும், முக்கியமாக என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும், சீக்கிரமாகவே அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நிலாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி நமக்குமே டைம் ஆகிடுச்சு அண்ணி, நாமளும் கிளம்பலாம் வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம சோழன் கூலிங் கிளாஸோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே கரெக்டாக வந்துடுறாங்க. அந்த பொண்ணு சோழனை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம், அப்பா இன்னைக்கு இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சோழனுமே எங்கே இன்னுமே நிலா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே வழியே பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதோ நிலாவும் பல்லவனும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் இப்போது நம்ம நிலா வந்ததுமே, டே பல்லவா நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறேன்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணே ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி தொலைங்க, அந்த பொண்ணை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லவும் நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா அது யாழுடா, அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது, நாளைக்கு நீ அவளை அண்ணின்னு கூப்பிட்ற சுச்சுவேஷன் கூட வரும்டா, நான் இப்போவே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன், எப்படியும் பேசி அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இனிமேல் நைட் ஃபுல்லாக கடலை போடுறது தான் அந்த பொண்ணு கூட வேலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இந்த சோழன் எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, வர கோவத்துக்கு அவரை லெஃப்ட் ரைட் வாங்கணும் போல் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க பயங்கர கோவமாக. இப்போது நம்ம சோழன் சைகை பண்ணுறாங்க பல்லவனுக்கு, டே பல்லவா நான் பேச போகிறேன்டா, கண்டிப்பாக நம்பர் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஹாய்ங்க உங்கள் பேர் காயத்ரி தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எப்படிங்க என் பேர் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருங்க, ஏங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணுமே வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. அப்படி சோழனை பயங்கரமாக கேள்வி கேட்கணும், நீ தான் என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி, என்னை தவிர நீ வேறு யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லணும் போல இருக்குது, ஆனால் அவங்க வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது. சோழனை லவ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம், ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போது நம்ம சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட, எங்க அவங்க நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாங்க உங்களுக்கு நான் என் நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, நாளைக்கு மீட் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் நிலா பயங்கர கோவப்பட்டு பக்கத்தில் இருந்த ஆட்டோவில் ஏறி அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே அவங்களால சரியாக வேலை கூட பார்க்க முடியல, பயங்கர டென்ஷனாக இருக்குது. இப்போது நம்ம பல்லவன்கிட்ட சோழன், எங்கடா அவங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி இப்போ தான் ஆட்டோவில் ஏறி போனாங்க, அண்ணே எனக்கு என்னமோ அண்ணி மனசுக்குள்ளே நீங்கள் புகுந்துட்டேன்னு எனக்கு தோணுதுண்ணே, உங்களை அண்ணி லவ் பண்ணுறாங்க போல், ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணு கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அப்போது பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அன்னிக்கு நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசுறது சுத்தமாக பிடிக்கலண்ணே, நான் இதை நல்லாவே நோட் பண்ணனே,
சீக்கிரமாகவே நீங்களும் அண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்து வாழ போகிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சோழன் கிட்ட சொல்லவும், சோழனுக்கு டேய் எனக்கு ஒரு மாதிரி என்னென்னவோ இருக்குடா. டேய் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லேன். அண்ணே எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேண்ணே. எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கிளம்பி போயிடுறாங்க. சோழனுக்கு பயங்கர ஹாப்பி. எப்படியாவது இந்த பொண்ணை வச்சு நம்ம நிலாவை நம்ம வலையில் விழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பொண்ணு பஸ்ஸை கூட மிஸ் பண்ணிவிட்டு இங்கே சோழனவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே சோழன் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது. அந்த பொண்ணுக்கும் நம்ம மேலே ஆசை வந்துருச்சு அப்படின்னா அதுவும் கஷ்டம் தானே. சரி நம்ம அந்த பொண்ணை பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து திரும்பவும் அந்த காயத்ரி கிட்ட போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள், நாம் எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க இதை நேரில் தான் பேசணும், நான் உங்ககிட்ட சும்மா தான் ஃபோன் நம்பர் வாங்கினேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலையை நான் லவ் பண்ணணும்னு நினச்சா அது வந்து நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஒயிட்டாக ரொம்ப அழகாக அவங்களும் நானும் எப்போவோ மேரேஜ் பண்ணிட்டோம். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே கஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் எதுக்காக உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, எங்க ப்ளீஸுங்க உங்களால் தான் என் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சின்னதாக பிரச்சனை. நாங்கள் 2 பேரும் இப்போ பிரிஞ்சு தான் இருக்கோம், டிவோர்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுங்க. எனக்கு நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தாங்க உதவி செய்யணும், ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே அந்த பொண்ணுமே சரிங்க போனால் போதுன்னு உங்களுக்கு நான் அந்த ஹெல்ப்பை பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க என் ஒய்ஃப் வந்து இங்கே டெய்லியுமே பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக. அப்போ மட்டும் நீங்கள் வந்து எங்கள் கூட சிரித்து என் கூட பேசணும், நீங்கள் என்னை லவ் பண்ணுற மாதிரியே அங்கே அவங்கக்கிட்ட காட்டிக்கணும், அது மட்டும் போதுங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவேன், சும்மா அப்படியே பேசுகிற மாதிரி இது பண்ணுங்கள், அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி எப்படியாவது நிலாவை நான் அதாவது சமாதானம் செஞ்சு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவளை சம்மதிக்க வச்சுடுவேன். நீங்கள் இந்த உதவி மட்டும் செஞ்சால் கண்டிப்பாக நான் 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. சரிங்க ஏதோ உங்களை பார்த்து தொலைச்சிட்டேன், உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சி தொலைஞ்சிருச்சு, உங்களுக்காக நான் இந்த ஹெல்ப்பை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஓகே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே புரோக்கர் வந்து கால் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக பொண்ணு வீட்டுக்கார் வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சேரன் வந்து வேலைக்குமே போகவே இல்லை. இப்போது நம்ம பாண்டியன் நம்ம சோழன் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுல எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. நடேசன் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு வீட்டுக்காருமே வரதா சொல்லியிருக்காங்க இல்லையா, வீடெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்குமே கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ புரோக்கர் வந்து கால் பண்ணுறாங்க, சேரா என்னப்பா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியாப்பா, இப்போது இன்னும் ஒரு 1/2 ஹவரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்கப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க, கிளம்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேருன்னு இருந்துட்டு, சரிங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன், வீட்டிலலாம் இப்போதைக்கு சொல்லலைண்ணே, வந்து வீட்டை பார்த்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நான் தம்பிங்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேருன்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த புரோக்கருமே அவங்க கூட தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க கூட. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம சேரன் வந்து காஃபியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. நடேசன் வெளியவே யாரா இவங்க புதுசாக இருக்காங்க, எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்கவே இல்லை. இப்போது நம்ம சேரன் எல்லாருக்குமே காஃபி வச்சு கொடுக்குறாங்க, காஃபியுமே குடிக்கிறாங்க. இப்போது பொண்ணோட அப்பா இருந்துட்டு, ரொம்ப பழைய காலத்து வீடாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க இது என் அப்பா என் தாத்தான்னு சொல்லிட்டு பரம்பரையாக யூஸ் பண்ண வீடு, ரொம்ப காலத்து வீடு தான், பழைய காலத்து வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்து வீடாக இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு, அப்பா எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அவரவே, வீடுமே எனக்கு ஓகே தான், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா உனக்கே ஓகேன்றப்போ நான் எதுவுமே சொல்லலம்மா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ற, உன் விருப்பப்படியே நான் எல்லாமே செஞ்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நம்ம நடேசனுக்கு கேட்குது, ஓ பொண்ணு வீட்டுக்காரா, பொண்ணு வீட்டுக்காரு இப்போ வந்திருக்காங்க, அதுவும் வீட்டில் இந்த சோளம் பையனும் பாண்டி பல்லவனும் யாருமே இல்லை, யாரும் இல்லாதப்போ பொண்ணு வீட்டுக்காரன் இந்த சேரை வர வச்சிருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நிற்கிறாங்க. உடனே நம்ம நடேசன் இருந்துட்டு, டே சேரா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறவும், உடனே புரோக்கர் இருந்துட்டு, உங்கள் பையனுக்கு தான் பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க, ஏன் உங்ககிட்ட சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம நடேசனுமே எதுவாக இருந்தாலும் இவங்க போகட்டும் அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ பொண்ணு வீட்டுக்காருமே நம்ம நிச்சயம் எப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு நாள் குறிச்சிட்டு போகிறாங்க. அதாவது இந்த வாரத்தில் நல்ல நாள் முகூர்த்த நாள் வருது, அந்த நாள்லேயே நம்ம நிச்சயத்தை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் சிம்பிளாகவே கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காருக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது நடேசன் இருந்துட்டு, டே சேரா என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே தம்பிங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக பாண்டியும் கல்யாணம் பண்ணணும்ல, வானத்தையும் வேற அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் கண்டிப்பாக பாண்டியன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்காக யாருக்குமே சொல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்க, ஏதாச்சும் வில்லங்க மாதிரி இருக்க போகுதா, ஃபஸ்ட்டு சோளங்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் நிலாக்கிட்டையும் விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிப்பா அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், அம்மா பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குவோம், என்னமோ ஒரு மாதிரி வயசான பொண்ணு மாதிரி தான் இருந்தது, என்னடா பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதெல்லாம் நல்ல பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சேரன் வந்து இப்போ வரைக்குமே யாருக்கிட்டையுமே ஓப்பன் பண்ணல. கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா சோழனும் பாண்டியன் நிலான்னு எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படுவாங்க, அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்கன்றதுக்காக தான் நம்ம சேரன் வந்து இப்போ வரைக்குமே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததுமே அதாவது நம்ம நீலா பாண்டி அவங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போது அனீஷ் வந்து நம்ம சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம சேரன் வந்து சமையல் அறையில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அனீஷ் கேட்குறாங்க, என்ன பையா இன்னைக்கு சைட்டுக்கு வரவே இல்லை, நீ வராமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன் பையா என்னாச்சு, ஏதாவது உடம்பு முடியலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சேரன் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு, அனிஷ் அது வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் வர முடியல, சரி அனிஷ் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் நிலா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா, என்னாச்சுண்ணே உடம்பு முடியலையா, இதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ வீட்டிலலாம் தங்கியிருக்கவே மாட்டியே, ஏதாவது பண்டகை நாளா அப்படின்னா கூட வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எழுந்து கிளம்பிக்குவேன், இன்றைக்கி என்னடனா லீவ் போட்டிருக்க, என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கவும், இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறாங்க. அது வந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நடேசன் வந்து, நிலா அது ஒன்றும் இல்லைம்மா, சேரனை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து நிச்சயத்துக்கு நாளுமே குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சேரன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா திருப்புன்னு இப்படி நானே சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே அது சொல்லுடா, எதுக்காக அதை சொல்கிறதுக்கே இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டில் யாருக்கும் சொல்லாமவே நீ உன் கல்யாணத்தை முடிச்சிருவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, என்னென்ன அங்கிள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் அதாவது உங்களை பொண்ணு பார்க்குறதுக்காக வந்துருந்தாங்களா, என்னென்ன ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்கள் வேலைக்கு போகாமல் நாங்கள் லீவ் போட்டிருப்போம்ல, ஆஃபீஸ்க்குமே லீவ் சொல்லிகிட்ருப்போம்ல, ஏன்னா என்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணீங்க, எப்படியோ ஒன்று உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுவே போதும்ண்ணே, ஆனால் நீங்கள் இதை சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவோம். சேரன் இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ அதை நினச்சி அதாவது இது பண்ணாத, ஏன்னா புரோக்கர் வந்து உடனே சொன்னாங்க, நேற்று தான்ப்பா பேசினேன், அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம வீட்டை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால் சரி வர சொல்லிட்டேன், ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது நீங்கள்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம், அதனால தான் சரி வந்து வீட்டை தானே பார்க்குறாங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் அவங்க என்னடனா நிச்சயதார்த்தத்துக்கு நாளே குடிச்சிட்டாங்க, உங்களுக்குமே எனக்கு இப்போவே கல்யாணம் நடந்தால் ஓகே தானேப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்தால் எங்களுக்கு முழு சம்மந்தம் தான், ரொம்பவே சந்தோஷம் தானே, ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலேன்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம சோழன் இருந்துட்டு, "அண்ணே சூப்பர்ண்ணே, ஆனால் பொண்ணு வீட்டை நான் பார்க்கணும், பொண்ணு நல்ல பொண்ணா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கணுண்ணே, அட்ரஸ் சொல்லுண்ணே" அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே நம்ம சேரன் திருட்டு முழிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம நிலாவும் சோழனும் வாட்ச் பண்ணுறாங்க. என்ன அண்ணன் திருட்டு முழிக்குது, ஏதோ ஒரு உள்குத்து இதில் இருக்குது அப்படின்றத நம்ம சோழன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. "அண்ணே பொண்ணு வீட்டோட அட்ரஸ் சொல்லுண்ணே, பொண்ணு வீட்டையும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லைடா சோழா, அதான் அவங்களாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்களே, அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழப்போகுது, நானாக போயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் வாழ போகிறேன், அப்படி ஒன்றும் இல்லைல்ல, நல்ல பொண்ணு தான்டா, நம்ம கல்யாணத்தை சீக்கிரமாக செஞ்சு முடிப்போம்" அப்படின்னு சொல்லுவோம். "என்னென்ன கல்யாணம்னாவே அப்படி அதாவது வேலைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு ஓடி போயிடுவேன், இப்போ என்னடானா நீ அவசரப்படுறியே அண்ணே, என்னண்ணே எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க நீ" அப்படின்னு சொல்லுவோம். "டேய் சோழா, அப்போது எனக்கு கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குவோம். "ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே, உனக்கு கல்யாணம் நடந்தால் எனக்கு சந்தோஷம் தானே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்க போனோம், ஏதோ ஒரு பிரச்சனைனால உன் கல்யாணம் நடக்காமையே போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்க, நீங்களே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை நல்லா படிச்சிருக்கா, உனக்கு ஏற்ற பொண்ணான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்லண்ணே" அப்படின்னு சொல்லுவோம். "டேய் சோழா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இத்தனை நாளாக பொண்ணு கிடைக்காம நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதான் இப்போ பொண்ணு வந்து நம்ம வீட்டையும் பிடிச்சி என்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயத்துக்கும் நாள் குறிச்சிட்டு போயிட்டாங்க. இதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கோடானா, அதை விசாரிக்கிறேன், இது பொண்ணு நல்ல பொண்ணா, வீடு நல்ல வீடா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன்னு போனால், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று, அதாவது கல்யாணம் கூட நடக்காமல் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், எனக்கு கல்யாணம் நடந்தால் போதுண்டா, எனக்கு கல்யாணம் நடக்கணும் உங்கள் எல்லாருக்குமே ஆசை தானே" அப்படின்னு சொல்லி கேட்குவோம். "அண்ணே அதுக்காக ஏனா தானான்னு சொல்லிட்டு உன் கல்யாணத்தை நடத்த முடியுமாண்ணே, அண்ணே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருக்கு கால் பண்ணுறாங்க நம்ம சோழன். சோழன் வந்து கால் பண்ணதுமே கால் அட்டன் பண்ணி, "சொல்லு சோழா" அப்படின்னு சொல்லி கேட்குவோம். "அண்ணே உன்னை பார்த்து நேரில் பேசணும், வீட்டுக்கு வரையா அண்ணே" அப்படின்னு சொல்லி கேட்குவோம். "இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொன்னதுமே அந்த புரோக்கர் வந்து வீட்டுக்கு வராங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம புரோக்கர் இருந்துட்டு, "என்னப்பா சோழா, ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னேன்." "ஆமாண்ணே, என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்க, அதை பற்றி எங்ககிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லையே." "இல்லைப்பா, உன் அண்ணன் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லி சொன்னார், அதனால தான்ப்பா சொல்ல." "சரிண்ணே, பொண்ணு வீடெல்லாம் ரொம்ப நல்ல வீடு தானே, ஏதாவது குறைகிற இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் புரோக்கர் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜுன்ற விஷயத்த சேரன் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்களா இல்லையான்னு கூட நம்ம புரோக்கருக்கு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் பொண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு உடனே உன் அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், நிலா, பாண்டி, பல்லவன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, "ஐயோ போச்சு, நம்ம மெதுவாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லலான்னு நினச்சோம், இப்போவே போட்டு உடைச்சிட்டாரே இவர், இந்த சோழன் எந்த அளவுக்கு கத்த போகிறான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி. "என்னென்ன சொல்கிற, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா, அப்புறம் எதுக்காகண்ணே என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நீங்கள் சொன்னீங்க" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லைப்பா சோழா, நான் அது வந்து" அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளவே எங்கள் சோழனுக்கு கோவம் வந்து ஷர்ட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நிறையவே அடிச்சிடுறாங்க. நம்ம நிலா, சோழன் சாரி நம்ம சேரன் எல்லாருமே தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சேரன் இருந்துட்டு, "டே சோழா நிறுத்துட்டா போதும், எதுக்காக இப்போ நீ ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்னடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கத்தவும், "என்ன நான் இப்படி பேசுகிறேன், உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, அதான் நீயே பொண்ணை பார்த்துட்ட, பொண்ணு நல்ல பொண்ணா இல்லையான்னு விசாரிக்கிறதுல என்னென்ன தப்பு, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை நீ எதுக்காக நான் கல்யாணம் பண்ணணும், அப்படி என்ன அவசியம் இருக்குது உனக்கு, ஆனால் இந்த கல்யாணத்தெல்லாம் என்னால் நடத்தவே வைக்கவே முடியாது, நான் நடத்தவும் விட மாட்டேனே, இந்த புரோக்கரு உன்னை ஏதோ சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணை உன் தலையில் கட்டி வைக்கலான்னு பார்க்குறான், சத்தியமாக இதுக்கெல்லாம் விடவே மாட்டேன்." புரோக்கரை பார்த்து, "என்னையா உனக்கு என்னையா வேணும், எதுக்காக என் அண்ணன் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிற, என்ன என் அண்ணன் அவ்வளோ மோசமா, அவ்வளோ கேவலமாக என்ன, என் அண்ணன் இருக்கிற அழகுக்கு என் அண்ணனுக்கு எத்தனை பொண்ணு வேணாலும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் புரோக்கரை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இப்போ புரோக்கர் இருந்துட்டு, "இங்கே பாருப்பா சோழா, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதப்பா, நான் உன் அண்ணனுக்கு எத்தனையோ டைம் படித்து சொல்லி பார்த்துட்டேன், அந்த பொண்ணு வேணா, ஏற்கனவே கல்யாணம் நடந்த பொண்ணு, நீ எதுக்காகப்பா நீ அவசரப்படுற" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான்
உன் அண்ணன் தான் சொன்னான், எனக்கு கல்யாணம் நடந்தா போதும். அது எப்படியாப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வீட்ல உள்ள எல்லாரையும் கிட்டயும் கேட்டுட்டு சொல்ல சொன்னேன். ஆனா, நான் பார்த்துக்கிறேன். நான் வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். நீங்க அந்த பொண்ண வந்து நான் பார்த்து பேசணும். அந்த பொண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ண பார்த்தும் பேசியாச்சு. அவருக்கு பிடிச்சிருச்சு. வீட்ல சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லியாச்சு. ஆனா, அவர் சொல்லாததுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? உன் அண்ணன ஒண்ணும் நான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலையே. உன் அண்ணனா கேட்டதுனால தான். அதுவும் உன் அண்ணனுக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ணேன். அதெல்லாம் கேட்காம எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். உடனே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் அண்ணன் துடிச்சதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எதுக்காகப்பா என்ன பிடிச்சி நீ இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருப்பா, நீங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. எனக்கு என்னப்பா? எனக்கு இன்னும் ஒண்ணும் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரோக்கருமே பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்போ சோழன் இருந்துட்டு என்னென்ன அவரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன்னா எங்ககிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்ச? எதுக்காகண்ணே நீங்க திருத்துப்புன்னு இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல கேட்குறாங்க. பாண்டியனுமே சேரன் கிட்ட வந்து, அண்ணே ஏண்ணே இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? நமக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டீங்களா என்ன? அப்படிலாம் இல்லைண்ணே. கண்டிப்பா உங்களுக்கான பொண்ணு அந்த கடவுள் வந்து ஏற்கனவே பிறக்க வச்சுட்டு இருப்பாரு. மெதுவா கல்யாணம் நடக்கட்டும்ண்ணே. உனக்கு என்னென்ன வயசாயிடுச்சு? ஏண்ணே இப்படி நீ அதுவும் இல்லாம எனக்கு இப்பவே கல்யாணம் நடந்தாகணும்னு நீ நினைக்கிற ஆளே இல்லையே. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சொல்லுண்ணே சொல்லுண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்கவும் நம்ம சேரன் இருந்துட்டு சொல்லிடுறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, நான் வானதியை பார்த்து பேசினேன். வானதி அவங்க வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறதா சொல்லுச்சு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உங்கள் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே. எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா நீ வானதி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பல பாண்டி. என்னால் உங்கள் கல்யாணம் தள்ளி போகுது. அந்த பொண்ணுமே அவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னென்ன வானதி உங்ககிட்ட பார்த்து உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஏதாச்சும் வற்புறுத்தினாலானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ பாண்டி அப்படியெல்லாம் இல்லைடா. அந்த வானதி பொண்ணு அவங்க வீட்டில் எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன், அவங்க வீட்டில் உள்ளவங்க விட்டால் போதும் வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடுற ஐடியாவில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சுடா. அதை தான் கேட்டு எனக்கு மனசு தாங்கலை. சரி நீயும் எனக்கு கல்யாணம் நடந்தால் தான் அதாவது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சுடா. என்னால் உன் வாழ்க்கை ஏன்டா இப்படி கெடணும்? அந்த பொண்ணுமே கஷ்டப்படுது. என்னால் யாருமே கஷ்டப்பட வேண்டாம்டா. அதுக்காக தான் இப்படி திருதுப்புன்னு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ தான் அந்த சம்மந்தம் வந்துச்சு. சரி எல்லாமே நல்லா இருக்கணும், நம்மளால் நம்ம தம்பிங்களோட வாழ்க்கை கெடக்கூடாதுன்றதுக்காக தான்டா நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ நினச்சதெல்லாம் ஓகே தானே. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு நீ எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கு என்னென்ன தலையெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சோழன் எல்லாருமே சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, ஆமாண்ணே நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு ஏற்ற பொண்ணா நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோண்ணே. இந்த சம்மந்தம் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அண்ணன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணனே ஓகே சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா ஏதோ ஒரு முடிவு எடுங்க. ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பொண்ணு கேட்டார், அதுவும் வேண்டான்னு நான் சொல்லியாச்சு அந்த பொண்ணை. அப்போவும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சது உன் அண்ணன். தேவையில்லாமல் என்னெல்லாம் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காதீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புரோக்கருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம நிலாவெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வானதி பாண்டியனுக்கு கால் பண்ணவும் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. கால் அட்டன் பண்ணி, ஏய் வானதி, என்ன நீ என் அண்ணங்கிட்ட என்ன பேசி வச்சுருந்த? உன்னால் என் அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மந்தம் சொல்லியிருக்கு. இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் தெரியும். எதுக்காக என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தின? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. உடனே இங்கே நம்ம வானத்தி இருந்துட்டு, டே பாண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் உனெல்லாம் கட்டாயமெல்லாம் படுத்தலை. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னனே தவிர அவரை சீக்கிரமாக இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கட்டாயமெல்லாம் படுத்தலை பாண்டி. ஏன் பாண்டி என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லுவோம். ஏய் என் முகத்துலேயும் முழிக்காதடி, என்கிட்ட வந்து பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வானதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, டே பாண்டி எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சைலண்ட்டாக இருங்கண்ணே, அவள் வந்து உங்ககிட்ட பேசுறதுனால தானே நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, உங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் சரிடா சரிடா நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான்டா, என்ன எல்லாருமா சேர்ந்து மன்னிச்சிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து மன்னிப்பு கேட்கவும், நிலா இருந்துட்டு அண்ணே எதுக்காகண்ணே மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நிலா பயங்கரமாக யோசிக்கிறாங்க, சீக்கிரமாகவே அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லைனா அண்ணன் ஏதாவது இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது சோழனை தனியாக கூப்பிட்றாங்க. சோழன் வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் சேரன் பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சா பயங்கர கோவமும் வருது. என்னங்க என்ன விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. சோழன் வாங்க வெளியே போகணும், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே நிலா கூட போகிறாங்க. இப்போது நிலாவும் சோழனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பேசுகிறாங்க. நிலா இருந்து சோழன் சீக்கிரமாகவே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும், பாவம் அண்ணன் உங்களோட வாழ்க்கையை நினச்சி அவரோட வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு என்னமோ ஒரு ஐடியா தோணுது. சந்தாவும் அண்ணனும் நல்லா க்ளோஸாகவே பேசிக்கிறாங்க. கோவிலுக்கு போனப்போ கூட நான் சந்தாவை நோட் பண்ணிக்கிறதா இருந்தேன். அண்ணனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ சந்தாவோட மனசில் சேர அண்ணன் இருப்பாரோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம சந்தாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம சோழன் இருந்துட்டு இதெல்லாம் சரியாக வருமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க சோழன், இப்போது சந்தா கிட்ட இப்போ இதை பற்றி பேச முடியாது, அனீஷ் கிட்ட பேசிட்டு அனீஷ் பையா கிட்ட எது ஒன்றும் நம்ம கேட்டுக்கினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போது சந்தாவோட ஃபேமிலியில் உள்ள ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்க மாமா இருக்காங்கள்ல, அவங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் சந்தாவுக்கு அவங்க மாமனை ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஏதோ ரவுடி அப்படி இப்படின்னலாம் பேசிக்கிட்டாங்கல்ல. சந்தாவுமே இப்போதைக்கு தனியாக தான் இருக்காங்க. சந்தாவுக்குமே அண்ணனை பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீ எதுக்கும் அனீஷ் பையா கிட்ட பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க நான் அனீஷ் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுக்காகங்க கூட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது நம்ம நிலா இருந்துட்டு இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட பேசணும், ஆனால் அதை எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சோழன் நீங்கள் அந்த பொண்ணு காயத்ரி கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்கே பிடிக்காம போகுது, உங்களுக்கு எதுக்காக பிடிக்கணும், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குங்க, அந்த பொண்ணுக்குமே என்னை பிடிச்சிருக்கு, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னுமே கால் பண்ணல, வீட்டுக்கு வந்ததுமே அதான் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு, அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஞாபகமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் அந்த பொண்ணு கூடலாம் நீங்கள் பேசாதீங்க சோழன், அந்த பொண்ணு சரியில்லை சோழன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் எதுக்காக அதெல்லாம் சொல்கிறீங்க, நான் எந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லையே, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், நிலா இருந்துட்டு வெளிப்படையாக சொல்லாமல் மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசினா எனக்கு ஒரு மாதிரி கோவம் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழன் பயங்கர சந்தோஷமாக, அப்போ கோவம் வருது அப்படின்னா என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்போது நீங்கள் என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கோங்க, அப்போது நான் அந்த பொண்ணு கூட பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னங்க இதெல்லாம் போங்கா இருக்குது, அந்த பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி நான் பேசுகிறதுல என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாலுமே இல்லை இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போது அந்த நாங்கள் பொண்ணு கூட பேசாமல் இருந்தேன் அப்படின்னா நான் உங்கள் கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பேன், உங்கள் ரூமில் உங்கள் பக்கத்தில் உங்கள் புருஷனாக படுப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசுகிறது பிடிக்கல அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உங்கள் விருப்பம், நீங்கள் பேசுகிறான்னா பேசலைன்னா எனக்கு என்ன, பேசுறது பிடிக்கலன்ற விஷயத்த தான் உங்ககிட்ட சொன்னேன், மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க, குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது, நிலாவோட மனசில் நம்ம ஆழமாக பதிஞ்சிட்டோம், ஆனால் அவங்க வெளிப்படையாக அவங்க மனசில் உள்ளதை எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி சரி அவங்க மனசில் உள்ளதை நம்ம வெளியே வர வைக்கணும், அந்த பொண்ணு தான் அதுக்கு கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே சேரன் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. வா பண்ணிலா வா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அண்ணே பசிக்குதுண்ணே, உங்களோட சமையலை சாப்பிட்றதுக்காக தான் வெளியே கூட நாங்கள் எங்கேயுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இப்போது நிலா ஒரு விஷயம் சேரன் கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணே,
இது சந்தாவை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம சேரன் இருந்துட்டு, ஐயோ என்னப்பா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, சந்தாவை என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே போதும் நிறுத்துனேன், எப்போ பாரு எல்லா பொண்ணுங்களையும் தங்கச்சி தங்கச்சின்ற, அப்போது இன்னைய ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் தங்கச்சியா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து சோழா அண்ணே போதும் நிறுத்துனேன், எதுக்காக தான் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. அண்ணே நிலா சொல்கிறதும் கரெக்டுன்னு தான் எனக்கு படுது. சந்தா வந்து உங்களை சைட் அடிக்கிற மாதிரியே தோணுதுண்ணே எனக்கு. டேய் சோலா ஏன்டா தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க? சரிண்ணே தப்பாக பேசலை. நம்ம வேணா அனீஷ் பையா கிட்ட நம்ம எல்லாருமே போய் சேர்ந்து பொண்ணு கேட்போமா? அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பொண்ணு கொடுக்கட்டும், விருப்பம் இல்லைன்னா விட்டுடுறோம். எத்தனையோ இடத்துல நம்ம பொண்ணு போய் கேட்டோம். அதே மாதிரி சந்தாவோட வீட்லேயுமே நம்ம போய் கேட்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுமே கரெக்ட் சோழன், சூப்பராக யோசிக்கிறீங்க, ஸ்மார்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க என்ன புகழ்ந்து பேசுகிறீங்க, இதை கேட்டாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, சும்மா தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு, இதெல்லாம் சரியாக வருமா, அனீஷ் என்னை பற்றி என்னடா நினைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அதெல்லாம் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல, சும்மா கேட்க போகிறோம், விருப்பம் தான் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரன் ஃபேமிலி உள்ள எல்லாருமே சந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு அனீஷ்கிட்ட பொண்ணு கேட்டால் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம அனீஷுமே சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம அதாவது சேரனுக்கு சீக்கிரமாகவே சந்தா கூட கல்யாணம் நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.